Welcome to our channel sushmiaariworks. போன part 12 வீடியோல நம்ம padded loadingல single color வச்சு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம padded loadingலே வந்து double color வச்சு எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க friends இப்போ வீடியோக்குள்ள போலாம். Friends இப்போ நம்ம padded loadingல double color வச்சு எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். சேம் நம்ம padded loading மாதிரி ரெண்டு parallel line draw பண்ணிக்கோங்க. draw பண்ணிட்டு நம்ம இந்த piping thread வச்சு ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்டிச்சஸ் போட்டுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பைப்பிங் த்ரெட் வந்து உள்ளே ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த லென்த்துக்கு வந்துட்டு டேப் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 1 இன்ச் 1/2 இன்ச் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்துட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பிக்னஸ்ன்றதுனால இப்படி மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லோடிங் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் இறக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நாட் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங் நாட் போட்டு கொஞ்சம் க்ராஸாக லென்த்தியாக ஒரு ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம டேப்பில் மார்க் பண்ண அந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் வந்துட்டோம். இது வரைக்கும் வந்துட்டு ஒரு என் நாட் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே என் நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நான் இன்னொரு ப்ளூ கலர் ஸ்லிப் த்ரெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஸ்டார்டிங் நாட் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங் நாட் போட்டு சேம் அதே ப்ரொசீஜர் தான். இந்த டிப் வரைக்கும் வந்துட்டு ஒரு எண்டிங் நாட் போட்டுக்கலாம். இப்போ பிக்னஸ்ன்றதுனால தான் எண்டிங் நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃப்ளோவில் எண்டிங் நாட் போடாமலே போட முடியும். இப்போ நம்ம இங்கே எண்டிங் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் அகெயின் அதே இடத்துல நம்ம க்ரீன் த்ரெட் சில்க் த்ரெட்டில் ஸ்டார்டிங் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஃபினிஷிங் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டதுனால லைட்டாக ஹோல்ஸ் தெரியும். அதுக்கு நம்ம பேசிக் செயின் ஸ்டிச் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லைன் எண்ட் வரைக்கும் வந்துட்டோம். எண்ட் வரைக்கும் வந்துட்டு ஒரு எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டபுள் ஷேடடில் வந்துட்டு நம்ம பேடட் லோடிங் எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்தோம். இந்த மாதிரி நீங்கள் நெக்லைன் பார்டர்ஸ்க்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ஆல்டர்னேட் கலர்ஸில் நமக்கு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் தென் பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் queries இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சொல்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.